நைட்டு டின்னருக்கு கம்பு வடை தாங்க செஞ்சுருந்தேன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு, ஹெல்த்தியும் கூட. ரொம்ப சிம்பிளான மெத்தடு தாங்க. இதுக்கு நான் கம்பு ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுட்டேன். இப்போ தண்ணி இல்லாமல் ஜாருக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகா, தேவையான அளவு உப்பு, அவ்வளோதாங்க. தண்ணி இல்லாமல் நம்ம மிக்சியில் அரைக்கலாம். அரைக்கும் போது செக் பண்ணிக்கலாங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி அதிகமாக போனாலும் தோசை மாவு பதத்துக்கு வந்துடும். மாவு இந்த பதத்துக்கு வந்தால் போதுங்க. இப்போது இதில் தேவையான அளவு கொஞ்சம் பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லிங்க கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கைப்பட கலந்து விட்டுக்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி கல் சூடு இருந்தும் ஸ்டவ் சிம்மில் வைக்கணுங்க. அப்போ தான் அடை தட்டும் போது கை சுடாமல் இருக்கும், அடையும் சீக்கிரம் வேகாமல் தீயாமல் இருக்குங்க. அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். சென்டரில் திருப்பி போட்டு நல்லா மூடி வச்சுக்கலாங்க. அடை பாதி அளவுக்கு வெந்ததும் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நெய் போடணுங்க. நெய் போட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாராவது இந்த வீடியோ ட்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதுக்கு நான் தொட்டுக்க கொண்டக்கடலை கத்திரிக்காய் குழம்பு வச்சுருக்கேங்க. இதில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அடை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு